எங்கள் அன்பின் தந்தையே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் எங்கள் சிந்தையை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவில் தங்கியிருப்பதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக பெண்கள் ஞாயிறு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜப்பான் தேசத்தில் பண்டைய காலங்களிலே நடைபெறுகின்ற ஒரு சம்பவம். குடும்பத்திலே வயதான பெண்கள் இருப்பார்கள். அந்த வயதான பெண்களை வயது முதிர்ந்த அந்த மூப்பு நிலையிலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், குடும்பத்தின் மூத்த புதல்வன் தன் தாயை தன் தோள் மேல் தூக்கி கொண்டு யாருக்கும் தெரியாத ஒரு காட்டுப்பகுதியிலே கொண்டு வந்து விட்டு வந்து விடுவான். இது அவர்களுடைய மரபு. அந்த தாய் தன் குடும்பத்தை பிரிந்து தனித்த நிலையிலே அந்த காடுகளிலே வாசம் செய்து அவர்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் உண்டு. இப்படி ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு அம்மாவை அந்த குடும்பத்தின் மூத்த மகன் தன் தோள் மேல் வைத்து கொண்டு யாரும் செல்ல முடியாத அந்த காட்டுப்பகுதிக்கு சென்று விட்டு வருவதற்காக தாயை தன் தோள் மேல் வைத்து சுமந்து கொண்டு செல்கிறார். 2 பேரும் பேசிக்கொண்டே போகிறார்கள். தாயும் மகனும் பேசிக்கொண்டே போகிறாங்க. மகனுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய நெருடல். இன்னும் சில மணி நேரத்திலே அம்மாவை காட்டுப்பகுதிக்குள் விட்டு வந்து விடுவோமே, அவர்கள் என்ன செய்வார்கள் என்கின்ற ஒரு உள்ளத்தின் அவல நிலை. அந்த அம்மாவுக்கும் தெரியும், தன் மகன் தன்னை விட்டு போய்விடுவான் என்பதும் அந்த அம்மாவுக்கு தெரியும். 2 பேரும் பேசிக்கொண்டே போகிறார்கள். மகனுடைய தோளின் மீது அம்மா இருக்கிறாங்க. அவன் வயது முதிர்ந்த முதுமை நிலை அடைந்த தன் தாயை தோள் மேல் வைத்து கொண்டு பேசிக்கொண்டே போகிறான். குறிப்பிட்ட இடம் வந்தது. தன் அம்மாவை அங்கே இறக்கி விட்டான். இறக்கி விட்டு தன் தாயினிடத்திலே அவன் சொன்னான், அம்மா, நான் திரும்பி போகிறேன். இனி உங்களை பார்ப்பது கூடாத ஒரு காரியம். அதுபோல எங்களையும் உங்களால் பார்க்க முடியாது என்று அந்த விடைபெறுகின்ற அந்த நேரத்திலே மகனுடைய கண்களில் கண்ணீர் வடிகின்றது. அந்த அம்மா கேட்குறாங்க, மகனை பார்த்து கேட்குறாங்க, மகனே, நீ சரியான பாதையில் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவியா என்று சொல்லி கேட்கிறார்கள். அவனுக்கு பதில் சொல்வதற்கு ஒன்றும் தெரியவில்லை. அமைதியாக நிற்கிறான். மீண்டும் அந்த தாய் பேசுகிறார்கள், மகனே, இந்த நேரத்தில் நீ வழி தவறி சென்றுவிடக்கூடாது என்று நான் ஒரு காரியம் சிந்தித்தேன். உன்னுடைய தோள் மேல் நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது வருகின்ற பாதைகளிலே மரங்களினுடைய கிளைகளை இலைகளை நான் பறித்து அப்படியே போட்டுவிட்டு வந்திருக்கிறேன்.
நீ அதன் வழியாக அந்த இலைகள் எங்கேயெல்லாம் கிடைக்கிறதோ அதன் வழியாக நீ வீட்டிற்கு போய் சரியாக சேர்ந்து விடலாம் என்று தாய் சொன்னாள். தாயின் உள்ளம் கருணை நிறைந்த உள்ளம், தாயின் உள்ளம் அன்பு நிறைந்த உள்ளம். அந்த அன்புக்கு எதுவுமே ஈடு கிடையாது. இன்றைக்கு வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே நாம் பல நேரங்களிலே பெற்றோரை எப்படி கவனிக்கிறோம் என்பது நாம் யோசிக்க வேண்டிய காரியம். அந்த வீட்டின் கிரக பிரதிஷ்டை அங்கே நடைபெறுகிறது. போதகர் வந்தார், வீட்டை அழகாக பார்த்தார். மிகவும் நேர்த்தியாய் கட்டப்பட்டு இருக்கின்றது. கேட்டார், குடும்பத்தின் மகனிடத்திலே கேட்டார், அழகாக வீடு கட்டிருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே அவன் சொன்னான், அன்னை இல்லம் என்று வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னான். மீண்டும் கேட்டார், வீட்டில் எல்லாரும் இருக்கிறீங்க, உங்கள் அம்மாவை காணலையே அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவன் சொன்னான், எங்கள் அம்மா முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. வீட்டின் பெயர் அன்னை இல்லம், அன்னை வாழ்கின்றது முதியோர் இல்லம். யோசிக்கணும். இந்த நல்ல மாலை வேளையிலே அன்புக்குரிய நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அம்மாமார், தாய்மார், பெண்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் நாம் எப்பொழுதும் கடமைப்பட்டவர்கள். நாம் அவர்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடியவர்கள். அவர்கள் அன்புள்ளம் கொண்டவர்கள். அவர்களை நேசிப்பதும் அவர்களுக்கு நாம் முதலிடம் கொடுப்பதும் குடும்பத்தின் தலையான கடமையாக வைத்துக் கொள்வோம். ஆகவே இந்த மாலை வேளையிலே நம்முடைய அன்பு பெண்கலைக்கு சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் பேராலயத்தின் சார்பாக நான் அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பாக அவர்கள் நல்ல பாடல்களை பாடி நம்மளை உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்குள் வழிநடத்தினார்கள். தொடர்ந்து பெண்கலைக்கு சங்க பணிகளிலே ஈடுபடுவோம், நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு மாதிரி. கிறிஸ்துவே நமது வாழ்வின் மாதிரி. 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். எத்தனையோ தலைவர்கள் உலகத்தில் தோன்றினார்கள், எத்தனையோ பெரியவர்கள் தோன்றினார்கள், மாமனிதர்கள் எல்லாம் தோன்றினார்கள். ஆனால் சொன்னதை அவர்கள் செய்தார்களா என்று நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அப்படி அவருடைய வாழ்வில் எல்லாவற்றையும் அவர்கள் நேர்த்தியாய் பரிபூரணமாய் செய்து முடித்ததில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எதை போதித்தாரோ, எதை சொன்னாரோ அதை அவர் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தார். ஆகவே தான் நம்முடைய குரு இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் அவர் மாடல். இயேசு நமக்கு மாதிரி. இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு மாதிரி. முதலாவதாக நாம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 18வது அதிகாரத்திலே பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற பொழுது அங்கே இயேசுவினிடத்தில் பேதுரு வந்து ஒரு கேள்வி கேட்பார். 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். மன்னிப்பின் மாதிரி. கிறிஸ்துவின் வாழ்வு நமக்கு மன்னிப்பின் மாதிரி. நீங்கள் அதுக்கு கீழே இயேசு ஒரு ஓமையை சொல்லுவார். ஒரு ராஜா அங்கே கடன் கொடுத்தவர்களை
அந்த கடனை திருப்பி பெறுவதற்காக விசாரிக்கிறான். அப்பொழுது 10,000 தாலந்து பெற்றவன் அங்கே வருகிறான். அவன் ராஜாவினிடத்திலே, அரசே, நான் பட்ட கடனை கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று மன்னிப்பு கேட்கிறான். உடனே அரசன் அவனுக்கு மன்னித்து விடுகிறான். ஆனால் அந்த பெரிய கடன்பட்ட மனிதன் அங்கே கடன் மன்னிக்க பெற்றவனாக அவன் தன் வீட்டிற்கு திரும்பி போகும் பொழுது வழியிலே அவனிடத்தில் கடன்பட்ட ஒரு மனிதன் வருகிறான். அவன் பட்ட கடன் எவ்வளவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் 100 வெள்ளிப்பணம் பெற்றிருந்தான். இவன் பட்டது 10,000 தாலந்து. ஆனால் இவனிடத்தில் கடன்பட்டவன் 100 வெள்ளிப்பணம். ஆனால் அவன் என்ன செய்தானாம் பாருங்கள். அவனை பிடித்து அடித்து அங்கே சிறையிலே அங்கே போடுவதை நாம் பார்க்கிறோம். பெரிய கடன் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. தன்னிடத்தில் ஒரு சிறிய கடன்பட்ட மனிதனை அவனால் மன்னிக்க முடியாமல் போய்விட்டது. இந்த செய்தி மீண்டும் அரசனுக்கு போகிறது. அரசனுக்கு அங்கே கோபம் வருகிறது. மீண்டும் சொல்லுகிறான், அந்த பெரிய கடன் தன்னிடத்தில் பட்ட மனிதனை அழைத்து வர சொல்லுகிறான். சொன்ன பொழுது என்ன நடைபெறியது பாருங்கள். அவன் சொல்லுகின்ற காரியம் அழகாக சொல்லுவான். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லுகிறான். நான் உனக்கு எவ்வளவு பெரிய கடனை மன்னிச்சிட்டேன்ப்பா. நீ ஒரு சிறிய கடன்பட்ட உன்னிடத்தில் ஒரு சிறிய தொகையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு உன்னால் மன்னிக்க முடியவில்லையே. மன்னிக்க முடியாத உனக்கு மன்னிப்பு இல்லை. மன்னிக்க முடியாத உனக்கு மன்னிப்பு இல்லை. மீண்டும் அவன் என்ன காரியம் செய்தானோ அதே தண்டனையை இவன் பெறுகின்ற நிலையை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே இயேசு நம்முடைய வாழ்க்கையின் மாதிரி இயேசு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னிப்பை வழங்குங்கள் என்று சொன்னார். அதோடு மட்டுமல்ல, அவர் இன்னும் அநேக காரியங்களை வாழ்க்கையிலே போதனையாக சொன்னார். மலை பிரசங்கத்திலே சொன்னார், உங்கள் சகோதரர்களுக்கு இடையிலே உங்களுக்கு மனஸ்தாபங்கள் குறைபாடுகள் இருக்கும் என்று சொன்னால் பலிபீடத்தில் வந்து காணிக்கை செலுத்துவதற்கு முன்பு போய் ஒப்புரவாகி கொண்டு உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மன்னியுங்கள். இயேசு மன்னித்தார். அவரை சிலுவையில் சாக கொடுத்தார்கள். சிலுவையில் அவரை அடித்தார்கள். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று லூக்கா 23 அதிகாரம் 34வது வார்த்தையில் வாசிக்கிறோம். இயேசு எதை சொன்னாரோ அதை செய்து காட்டினார். அன்புக்குரியவர்களே, கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றன, ஆண்டவரின் மக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒருவேளை நம்மோடு பிறந்தவர்கள், நம்மோடு நெருக்கமாக இருக்கின்றவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே, வேலை செய்கின்ற ஸ்தலங்களிலே, மற்ற நம்முடைய குடும்பங்களிலே பிறரை மன்னித்து ஏற்றிருக்கிறோமா? கிறிஸ்து மன்னிப்பின் மாதிரி. கிறிஸ்துவின் வாழ்வு, அவருடைய வாழ்க்கையின் காரியம் நமக்கு மாதிரியாக இருக்கிறது. கிறிஸ்து மன்னிப்பின் மாதிரி. கிரகம் ஸ்டெயின் நாம் வாழ்ந்த இந்த காலத்திலே ஒரிசாவிலே அவர் அங்கே மலை பிரதேசத்திலே அங்கே தீயிட்டு கொளுத்தப்பட்டு அவரும் அவருடைய பிள்ளைகள் அங்கே பிலிப், தீமோத்தேயு அங்கே மரித்து போனார்கள். அவருடைய சடலங்கள் அடக்கம் செய்யப்படுகின்றது. அவருடைய மனைவி எஸ்தரமாட்ட வந்து கேட்டாங்க, நீங்க என்னமா சொல்றீங்க? நான் அவர்களை மன்னிக்கின்றேன், நான் அவர்களை மன்னிக்கின்றேன். என் கணவர் என்ன பணி செய்தாரோ அதை பணியை செய்வதற்கு மீண்டும் என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருமறையையும் திருவார்த்தையும் வாசிக்கின்ற நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடியில் நடப்பதற்கு நாம் மன்னித்திருக்கிறோமா? பிறரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? குடும்பங்களுக்கு இடையிலே, உறவுகளுக்கு இடையிலே, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே